கன்கரண்ட் லிஸ்ட்ல நாங்க கொண்டு வரல, இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தார். இவர்களுக்கு இஷ்டத்துக்கு வந்த போறெல்லாம் ஆட்சி நடத்துவதற்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி இல்லை. ரூபாய் சிம்பல் வேண்டுனா நீ வேண்டாம், ஏன் மகனே அப்படி பண்றேன் மேல இருந்து கலைஞரையாவது சொல்லுவாங்க. அப்படின்னா ஸ்டாலின்ங்கிற பேரை எழுதக்கூடாது, வேற பேரை மாற்றணும். வெக்கமே இல்லாம தலைமைச் செயலகத்தை கூப்பிட்டு கே சிவகுமாருக்கு டீ கொடுக்கறான திமுக காரன் என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. இதை கூச்சமே இல்லாம மேடையில் ஏறி அமைச்சர் பொய் சொல்றாரு. இதான் இருமொழி சொல்றாரு. சாராய அமைச்சர் என்ன சொல்றாரு? அது எப்படி அண்ணாமலை 1000 கோடி சொன்னாரு, அதே இடி 1000 கோடி சொல்லுது. இந்த ஃபெடரல் அப்படின்னு உங்களுக்கு இல்ல ஒரு நிறுவனம் இருக்கு. ஒரு நிருபர் மகாலிங்கம்னு ஒரு நிருபர் இந்த ரைடு நடக்கும்போது அவர் ஆர்டிக்கல் எழுதுறாரு. 1000 கோடி ரூபாய்னு அவர் மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டிக்கல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு, எப்படி எல்லாம் கிக் பேக் நடந்திருக்கு. அதை தாண்டி 2-3 பத்திரிகை நீங்களும் ரிப்போர்ட் எழுதுறீங்க. ஸோ எல்லா இடத்திலும் கூட இதை பேசிக்காக யூகிக்க முடியும். தமிழ்நாடை பொறுத்தவரை சத்தீஸ்கரை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இங்கே நடந்திருக்கு. எங்கேயும் அவங்க தப்பிச்செல்லாம் போக முடியாது, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஈடியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை நேர்மையாக இந்த என்கொயரி நடத்தணுங்கிறத எங்கள் வேண்டுகோள். இதில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் உள்ள வைக்கணும். குறிப்பாக செந்தில் பாலாஜியினுடைய பெயிலை கேன்சல் பண்ணுறதுக்கு இடி மூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் ஊழலில் சிக்கி வெளியே வர்றாரு, பெயிலில் வெளியே இருக்கார். அதை சுப்ரீம் கோர்ட்டு ஆல்ரெடி கேள்வி கேட்குறாங்க, எப்படி பெயிலில் வெளியே வந்தீங்க, வெளியே வந்தோடனே எப்படி அமைச்சர் ஆனீங்க. வெளியே அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சருடைய நிறுவனம், அந்த டிபார்ட்மெண்ட்டு இன்னைக்கு 2வது முறையாக ஈடிட்ட மாட்டுது. ஈடிக்கு அதனால் ஈடி தான் மூவ் பண்ணணும். அமலாக்கத்துறை மத்திய அரசு நேரடி சம்பந்தம் இல்லாத ஒரு டிடெக்டிவ் புலனாய்வு ஏஜென்சி, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியாக இருந்தாலும் அவங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜியினுடைய பெயில் கேன்சலேஷனுக்கு போகணும். காரணம் இது கேலிக்கூத்து, ஜனநாயக கேலிக்கூத்து. ஜெயிலில் 1.5 வருஷம் இருந்து அமைச்சர் பதவி அப்படியே வச்சிருந்து வெளியே மறுபடியும் பதவி தூக்க கொடுத்து இன்னைக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடக்குதுன்னா ஜனநாயகத்தில் மக்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தால் பத்திரிகையாளரும் உங்கள் வேலையை சரின்னு அர்த்தம், அரசியல்வாதிகள் நானும் என் வேலையை சரின்னு அர்த்தம். அதனால தான் நம்ம எல்லோரும் இணைந்து கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. வருகின்ற 17ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் சென்னையில் முடிந்த பிறகு தமிழகத்தினுடைய 5000 டாஸ்மாக் கடைகளையும் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடக்கும். ஒரு வாரம் கழிச்சு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் ஆர்ப்பாட்டம், முதல் ஆர்ப்பாட்டம் தான் 17ஆம் தேதி சென்னையில் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தை எக்மோரில் முற்றுகை போடுறோம். அதன் பிறகு அடுத்த ஒரு வாரத்தில் 5000 லிக்கர் ஷாப்பையும் முற்றுகை பண்ண போகிறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருக்கும். மாநில அரசு பதில் சொல்லும் வரை, இந்த அமைச்சர் அந்த பதவியிலிருந்து வெளியே செல்லும் வரை, இடி அவங்க முழுமையாக சார்ஜ் ஷீட்டை போட்டு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும். ஆனால் ஒரு டெலிகம்யூனிகேஷன், ஒரு சிம்பல், ஒரு கரன்சி வேல்யூ பிடிக்குதோ இல்லையோ ஒத்துப்பைத்தான் ஆகணும். இந்தியன் ஆர்மி எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்தியன் ஆர்மியில் தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை பேர்த்தை எடுக்கணும், கர்நாடகாவிலேருந்து இத்தனை பேர்த்து எடுக்கணும், முடியாது. தேர் ஆர்மி ஹஸ் காட் இட்ஸ் ஓன் பாலிசி. அது தமிழ்நாடு அரசு இங்கே உட்காந்து டிக்டேட் பண்ண முடியாது. எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் நாங்கள் கொண்டு வரல, இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநில அரசுக்கு கல்வியை பற்றி எவ்வளோ உரிமை இருக்கோ மத்திய அரசுக்கும் கல்வியை பற்றி அவ்வளோ உரிமை இருக்குது. மத்திய அரசு ஒரு ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்குள்ள மூக்கையே நுழைக்கல. மத்திய அரசு கன்கரண்ட் லிஸ்ட்டில் மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு துறையில் தான் மத்திய அரசு பேசுகிறாங்க. அதே போல் இவர்களுக்கு இஷ்டத்துக்கு வந்த போரெல்லாம் ஆட்சி நடத்துவதற்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி இல்லை. இன்னைக்கு 3 மொழி 2 மொழி 3 மொழிக்கு ஆதரவு இருக்குது, அதை நாங்கள் சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு சொல்லுது. அது அரசியல் ஸ்டாண்டாக நீங்கள் பார்த்தாலும் கூட தமிழகத்தில் எத்தனையோ பேர் 3 மொழி படிக்கணுங்கிறாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்கிற டேட்டாவும் தப்பு. சிபிஎஸ்சியில் படிக்கிற 15 லட்சம் பேர்த்த சொல்கிறார். சிபிஎஸ்ஸை தாண்டி ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷனில் இது எப்படின்னா பிடிஆர் என்ன சொல்கிற மாதிரி, என் பையன் 2 மொழி தான் படிக்கிறான், ஆனால் முதல் மொழி ஆங்கிலம், 2வது மொழி ஃப்ரெஞ்சு. இதான் இவங்களை பொறுத்தவரை இருமொழி கொள்கைங்கிறது. 2 மொழி படிப்பாங்களாமா, முதல் மொழி ஆங்கிலம், 2வது மொழி. பிடிஆர் பையன் கொஞ்ச நாள் ஃப்ரெஞ்சு படித்தார், கொஞ்ச நாள் ஸ்பானிஷ் படித்தார். அந்த எல்லா டீட்டெயில்ஸ் நான் விட விரும்பலிங்கன்னா, ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனை காயப்படுத்துவது நோக்கம் இல்லை. எந்த ஸ்கூலு என்ன படித்தாங்க எல்லாம் சொல்ல தெரியும். இது இருமொழி கொள்கையா? முதல் மொழி ஆங்கிலமும் 2வது மொழி ஃப்ரெஞ்சும் ஸ்பானிஷும் படிக்கிறது இருமொழி கொள்கையா? இதை கூச்சமே இல்லாமல் மேடையில் ஏறி அமைச்சர் பொய் சொல்கிறார். இதான் இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கை நாம் பேசுவது தமிழ் மொழி ஆங்கில மொழியை பேசுகிறோம். நாங்கள் 3 மொழின்னு பேசுறது தமிழ் மொழி ஆங்கில மொழி 3வது மொழியை பேசுகிறோம். இப்படியெல்லாம் ஒரு அமைச்சரும் மேடையில் ஏறி ஒருத்தரும் பொய் சொல்ல ஆரம்பித்தா, ஒரு அமைச்சர் குழந்தைங்க எங்கே போகிறாங்க, ஸ்கூல் வேன் முன்னாடி போய் காலேஜுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் ஃபோட்டோ எடுத்து போடுறதே என் வேலையாங்கண்ணா. ஆனால் பேசுகிறவங்க நேர்மையாக, ஏன்னா அவங்களாம் மக்கள் வரிப்பணத்தில் வாழ்கிறாங்க. நான் மக்கள் வரிப்பணத்தில் வாழல. மக்களுடைய வரிப்பணம் 1 ரூபா நான் எடுக்கலை. சாதாரண மனிதனா என் சொந்த பணத்தை அரசியல் பண்ணி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். மக்கள் வரிப்பணத்தில் இருக்கிறவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக பேசணுமில்ல, உண்மை பேசணுமில்ல.
மக்கள் வரி பணத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே மீடியாவை திசை திருப்பி இல்ல அண்ணாமலை கேள்வி கேட்டார் நான் பதில் கொடுத்துட்டேன் பாத்தீங்கல்ல என் பவரை, என் பையன் 2 மொழி கொள்கை தான். 2 மொழி கொள்கைனா என்னன்னு சொல்லுங்க. ஆங்கிலமும் பிரெஞ்சு ஸ்பானிஷ் படிக்கிறான்னு சொல்லுங்க. இதுதான் அவங்க லட்சணமா? இங்க பேசக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் நேர்மையா பேசுறாங்களான்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எங்க பையன் பிரெஞ்சு படிக்கிறான், இல்ல தம்பி சொன்னாரு பிரெஞ்சு ட்ரை பண்ணட்டுமான்னு கேட்டாரு, ஓகேன்னு சொல்றேன். இந்த எம்ஓயு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கச்சேரி இருக்குண்ணா, எம்ஓயு கச்சேரி வரட்டும், இவங்க போய் என்ன டிராமா பண்ணாங்கன்னு அப்புறம் பேசுவோம். கர்நாடகால மேகதாது கட்டியே தீர்வன் டி கே சிவகுமார் சொல்றாரு. இன்னைக்கு டி கே சிவகுமார் தமிழ்நாட்டுக்குள்ள வரலாமா, தமிழ்நாட்டுக்குள்ள விடலாமா, நான் தெரியாம கேட்கறேன். அந்த மனுஷனை மேகதாத்து கட்டியே தீருவேன், நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், மத்திய அரசு அனுமதி கொடுக்குது இல்லையா, நான் கொத்தனாரை வச்சு கட்டுவேன்னு சொல்லக்கூடிய டி கே சிவகுமாரை வெக்கமே இல்லாம உங்க போய் பார்த்து, வெக்கமே இல்லாம தலைமைச் செலவத்தை கூப்பிட்டு டி கே சிவகுமாருக்கு டீ கொடுக்குறான்னா திமுக காரன் என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. இதான் மாநில உரிமையா? வெக்க கேடுன இது மாநில உரிமையா? டி கே சிவகுமார் இங்க வரட்டும், கச்சேரி இருக்கு, வரட்டும், கச்சேரி இருக்கு. நீ எங்க மேகதாத்து அணை கட்டுவேன்னு சொல்ற, என்னுடைய விவசாயிகள் தண்ணி இல்லாம கஷ்டப்படணும், ஆனா உனக்கு அரசியல் போட்டோக்கு டி கே சிவகுமார் பக்கத்துல வந்து உட்காரணும், டி கே சிவகுமாரை கூப்பிட்டு வரலாம். ஆனா டி கே சிவகுமார் ஈஷா யோகாக்கு வந்தார், தனியாரா வந்து போட்டு பிரச்சனை இல்லை. நீ கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தலைமை செலவுக்குள்ள வந்து நீ போயிருவியா? தெரியாம கேட்கறேன். ஆனா இவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் பண்ண தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் பண்ண தெரியாது. எங்களுக்கு ஒரு 1000 பேர் ஏர்போர்ட்ல போட்டு பிளாக் பண்ண தெரியாது கருப்பு கொடி வச்சுக்கிட்டு. அதனால நீ கர்நாடகாக்கு அனுப்புற, நீ அந்த அமைச்சர் போய் நீ டி கே சிவகுமார்ட்ட டீலிங் போடுற. அப்ப என்ன? அப்ப தொகுதி மறுசீரமைப்புக்கு கர்நாடகா காங்கிரஸ் பர்மிஷன் கொடுத்தா மேகதாத்து கட்டிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுப்பாரா? ஒரு மாநிலத்துக்கும் இவ்வளவு முரண்பாடு இருக்கும் பொழுது ஒரு அமைச்சரை ஒரு மாநிலத்துக்கு அனுப்பி என்ன டிராமா பண்ணிட்டு இருக்காரு? இதுதான் 22ஆம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங்கா? அப்ப தமிழ்நாடு உரிமை முக்கியம் இல்லை, எங்களுக்கு வரக்கூடிய தண்ணி பிரச்சனை முக்கியம் இல்லை, ஆனா எங்களுக்கு 4 பேர் கூட உட்காரணும், போட்டோல 10 தலைவர்கள் கூட உட்காரணும், அதுதான் வேண்டும் என்று முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நீங்க 22ஆம் தேதி பாப்பீங்க. ஸ்டாண்ட் எப்படி மாத்துவனே? பாராளுமன்றத்துல வலியுறுத்தட்டும். பாராளுமன்றத்துல எங்களுடைய அமைச்சர், நாங்களும் போய் பார்த்தோம், கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. லோவர் ரைபேரியன் ஸ்டேட் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, நாம எல்லாம் எஸ்ன்னு சொன்னா தான் அணைய கட்ட முடியும், நாம எஸ் சொல்லல. அதான் எங்களுடைய ஸ்டாண்டு. மத்திய அரசு ஸ்டாண்ட சொல்லிட்டாங்க. எப்படி ஸ்டாண்டு மாத்திரக்கு என்னென்ன காரணம் இருக்கு? அது அவங்க பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை. கர்நாடகா பாஜகவை எதிர்த்து உண்ணாவிரதம் நாங்க இருந்திருக்கிறோம், நான் இருந்திருக்கேன், அது அவங்க பிரச்சனை, அவங்களுக்கு என்னமோ சொல்லிட்டு போட்டோம். நாங்க சொல்வது மேகதாத்து அணையை நீ கட்டணும்னா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணு, சிஸ்டத்தின்படி நீ கட்டவே முடியாது. அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றாங்க. நாங்க கர்நாடகா பாஜகவை எதிர்த்தே உண்ணாவிரதம் இருந்தவங்க காங்கிரஸ் எடுத்து கருப்பு கொடி காட்ட மாட்டோமா? என்னென்ன என்னென்ன பாஜக ஆட்சியில தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. கர்நாடகாவில் பாஜக ஆட்சி இருக்கும்போது அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் இப்போ வந்து அங்கே அணை கட்டுறதுக்கான வேலைகள் தொடங்கிட்டு இருக்காங்க. அந்த ஆய்வை முதல்ல வந்து கேன்சல் பண்ணணும். ஆய்வு ஒரு நிமிஷம், இதுல ஆய்வுங்கிற கான்செப்டே இல்லை, இதுல ஆய்வுங்கிற கான்செப்டே இல்லை. இதுல ஆய்வுங்கிறது மாநில அரசு அவங்க இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் வச்சு அவங்க ஆய்வு பண்ணிக்கலாம். ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தயார் பண்ணி மத்திய அரசுக்கு போகும். அப்பதான் மத்திய அரசுடைய வேலை ஆரம்பிக்குது. போன முறை இதே டிராமா. அப்ப மத்திய அரசு என்ன சொன்னாங்க, நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம், நீ கட்ட முடியாது. அங்க பிரச்சனை முடிஞ்சது. மறுபடியும் நீங்க ஆய்வு பண்ணலாம், கர்நாடகாவோட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸ் வச்சு 10 முறை ஆய்வு பண்ணலாம், அதை பத்தி யாரும் தடுக்கல. மத்திய அரசு அனுமதி கொடுக்காது. இன்னைக்கு டி கே சிவகுமார் அவர்கள் ஒரு படி முன்னாடி போறாங்க. அவங்க எதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, கர்நாடக அரசியல பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கிறவங்களை கூப்பிட்டு கொஞ்சி குழாவுனீங்கன்னா எப்படி நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எப்படி நான் ஏத்துக்குவாங்க? ரூபாய் சிம்பல் உங்களுடைய சமூக வலைதளங்கள்ல கூட தமிழ் ரூபாய் தான் பயன்படுத்திருக்கீங்க அண்ணா. இல்லைங்கண்ணா, ரூபாய் 1000 போடலாம், அது சிம்பல் கிடையாது, ரூபாயினுடைய ஆரம்ப வார்த்தை. வெறும் ரூன்னு ஒரு வார்த்தையை போடக்கூடாது. நான் சிம்பல் வந்து கரன்சி சிம்பல் இப்படி போடலாங்கண்ணா, நார்மல் சிம்பல் நம்ம 2010 போடலாம். கரன்சி சிம்பலுக்கு தனியா ஒரு வேல்யூ இருக்கு, ஏன்னா அது இந்தியாவுடைய கரன்சி சிம்பல், அவ்வளவுதான். இதே நான் 1000ன்னு தமிழ் எழுதும் போது ரூபாய் 1000 எழுதுவேன். கர்நாடகாவில் போனால் அவங்களும் ரூபாய் 1000 எழுதுவாங்க. நாங்கள் தமிழில் ரூ எழுதுகிற மாதிரி கர்நாடகாலையும் ரூ எழுதுவாங்க. ஒரு மாநிலத்திலையும் அந்தந்த மொழி என்ன இருக்கோ தாய்மொழியினுடைய முதல் வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம். நான் சொல்வது ரூபாய் சிம்பலையை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு டீ கடையில் காஃபி 20 ரூபாய்க்கு விற்கிறோம்னா இந்த ரூபாய் சிம்பல் இருக்காது, ரூ இருக்கும், அது அனுமதி இல்லை. இது காலங்காலமாக எழுதுறோம். 2010க்கு முன்னாடி நம்ம ரூபாய்னு எழுதணும். இவங்க பண்ணுறது அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதாவது சிம்பிள் ஆஃப் இந்தியன் கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணி நான் ரூ போடுறேன். சார் இவ்வளவு சொல்றாங்களே, ரூபாய் எங்கிருந்து வந்துச்சு? அது சமஸ்கிருதத்துல வந்துச்சு, அதை மட்டும் எடுத்துக்குவாங்களா? ஸ்டாலின் சா எங்கிருந்து வந்துச்சு? சமஸ்கிருதத்துல வந்துச்சு. ஸோ இவங்களுக்கு எங்க தேவையோ சமஸ்கிருதம் வேணும். அப்படின்னா ஸ்டாலின்கிற பேரை எழுதக்கூடாது, வேற பேரை மாற்றணும். சா எந்த வார்த்தைங்கன்னா சமஸ்கிருத வார்த்தை. எப்படி ஸ்டாலின் தமிழ்ல சா எழுதுவார் சொல்லுங்க?
ரூபாய்ங்கிறது ருப்பையா, அடிப்படை சமஸ்கிருதம். அந்த ரூ எப்படி போடுவீங்க? அது தமிழ் வார்த்தையா? தமிழ் வார்த்தையா ரூபாய்ங்கிறது? இல்லை. அதனால இவங்களுக்கு வேண்டும். இது தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட். அப்படி இருந்தா கலைஞருக்கு அதை பிடிச்சி 2010 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாரு. மேல இருந்து கலைஞர் என்ன சொல்லுவாருன்னா, மகனே நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கேட்டேன், நீ வேண்டாங்கிற. மகனே நான் ரூபாய் சிம்பிள் வேண்டுறேன், நீ வேண்டான. ஏன் மகனே அப்படி பண்றேன்னு மேல இருந்து கலைஞர் ஐயாவே சொல்லுவார். ஏன்னா அவரு கேட்டதுக்கு நேரா தானே இவங்க சொல்றாங்க. எப்படி இது மாநில உரிமையா? ஒரு தமிழன் கொடுத்ததை பஞ்சாப்காரன் ஏத்துக்கிட்டான், தமிழன் கொடுத்ததை ஹரியானாக்காரன் ஏத்துக்கிட்டான், தமிழன் கொடுத்ததை நாகாலாந்துக்காரன் ஏத்துக்கிட்டான். யாராச்சும் தமிழன்னு சொன்னானா? எல்லாம் ஏத்துக்கிட்டான். தமிழ்நாட்டுக்கு பெருமை தானே. 2010 தமிழ்நாட்டுக்கு பெருமை, 2025 தமிழ்நாட்டுக்கு சிறுமையா? என்னென்ன லாஜிக் பேசுறாங்க? அவர்களுக்கு அவர்களுடைய திட்டங்கள் தான். டிடிவி தினகரனே 3 மொழி வேணுங்கிறாரு. ஏன் அண்ணாதுரை ஐயா 1967 கனையாளிக்கு அவங்க கொடுத்த பேட்டியில இந்தியாவில் எல்லாருமே 3 மொழி படிக்கும்போது தமிழ்நாடு 3 மொழி படிக்கணும்னு அண்ணாதுரை ஐயா சொன்னாங்க. அவர் சொல்லலையா? தமிழ்நாட்டினுடைய திமுக இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.